ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிசி குரூப் 4 2024 நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அஃபீஷியலான வெப்சைட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே ஓகே பாருங்க, இதான் நோட்டிஃபிகேஷன். பாருங்க, டேட்டு இப்போ தான் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ குரூப் 4 சர்வீஸு இதை பற்றி ஓகேங்களா. ஸோ எலிஜிபிலிட்டி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்குது. என்ன வரல, அதாவது லாஸ்ட் டேட் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28ஆம் தேதி லாஸ்ட் டேட், அதாவது பிப்ரவரி. ஓகேங்களா, பிப்ரவரி 28. ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 29 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரைட்டு. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 4ஆம் தேதியிலேருந்து ஓகேங்களா 6ஆம் தேதி வரலாம் அவங்க டைம் கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் டைம் கொடுப்பாங்க மார்ச் மாதத்தில். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டேட் பார்த்துங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ மார்னிங் பேட்ச் தான். ஓகேவா? 3 hours டெஸ்ட், 3 hours எக்ஸாமு. 9/6, அதாவது ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாமுங்க. ஓகேவா? ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாமு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 4 மாதம் தான் முழுசாக இருக்குது. ஓகேவா? ஸோ படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக இது பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் வேகன்சிஸ் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா 108 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2442 போஸ்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய கொடுத்துருக்குறாங்க, செக்யூரிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பாருங்க ஒரு 1653 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபாரஸ்ட் கார்டுன்னு நிறைய புதுசாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6244. புரியுதுங்களா? ஆமாம், அப்போ 6244 டோட்டல் வேகன்சிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு கவுன்சிலிங் டைமில் என்ன ஆயிரும், கண்டிப்பாக அதிகமாயிரும். அதை பற்றி நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6244 வேகன்சிஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாம் எப்படி எக்ஸாம் நடக்கும், டெஸ்ட் பாருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கம்மி ஸ்கோரிங் டெஸ்ட். ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தகுதி தேர்வாகவும் வச்சிருக்கிறாங்க, மார்க்கும் கவுண்டிங்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 100 கொஸ்டின் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸ் வந்து 25. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின். ஓகேங்களா? மார்க்குன்னு பார்க்கும்போது 300 மார்க். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 மணி நேரம். மினிமம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ மினிமம் பாஸ் வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பாஸ் ஆகிட்டோன்னு என்ன சொல்லிக்கலாமா ஒழிய நம்ம போஸ்டிங்க்கு நெருங்க கூட முடியாது. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீமு. ஓகேவா? அதே மாதிரி ஏஜ் லிமிட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, புரியுதுங்களா? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் டெஸ்டி டூடர்ஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? எம்பிசி பிசி பிசிஎம் ஆல்சோ என்ன பண்ணிக்கலாம், 42 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 37 வரலும் கொடுத்துருக்குறாங்க. பிசி எம்பிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 34 வரலும் கொடுத்துருக்குறாங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சில போஸ்ட்டுக்கு வந்து 37 வரலும், ஸ்டெனோவுக்கு டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட். மற்றவங்களுக்கு எல்லாம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு. ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டன்டோ ஸ்டெனோவோ டைப்பிஸ்ட்டோ. ஓகேங்களா? ஸோ எது வேணாலும் இருக்கட்டும். மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கல. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேவா?